சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் ஆர்ப்பாட்ட பேரணிகளும் பல்வேறு நிகழ்வுகளும் முன்னெடுக்கப்பட்டன. தமிழர் தாயக பகுதிகளான வடக்கு கிழக்கில் இன்று பேரணிகள் இடம்பெற்றன. அதன்படி மட்டக்களப்பு மாவட்டத்தில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கவனஈர்ப்பு ஊர்வலம் ஒன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் இந்த ஊர்வலம் இடம்பெற்றது. 1000க்கும் மேற்பட்ட பெண்களின் பங்களிப்புடன் இக்கவனஈர்ப்பு ஊர்வலம் முன்னெடுக்கப்பட்டது. மண்முனை வடக்கு பிரதேச செயலக முன்றலில் ஆரம்பமான இந்த பேரணி மட்டக்களப்பு நகரூடாக கோட்டை முனை சந்தி வரையில் வந்து மீண்டும் மட்டக்களப்பு நகரூடாக பிரதேச செயலகத்தினை சென்றடைந்தது. இப்பேரணியில் மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதியில் இயங்கும் அனைத்து மகளிர் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இதன்போது பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்தல், பெண்களின் கல்வி நிலையினை உறுதிப்படுத்தல், போதைப்பொருள் பாவனையினை ஒழித்தல் உட்பட பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டன. அதேபோல் திருகோணமலையிலும் மகளிர் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நடைபவனியொன்று முன்னெடுக்கப்பட்டது. உப்புவெளி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் உள்ள அரச ஊழியர்கள் ஒன்றிணைந்து இந்த விழிப்புணர்வு நடைபவனியை முன்னெடுத்திருந்தனர். பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகின்ற குடும்ப வன்முறைகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், கர்ப்பிணி பெண்களின் தற்கொலைகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி இந்த நடைபவனி முன்னெடுக்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நடைபவனியில் உப்புவெளி பிரதேச சபை தலைவர் ஞான குணாளன், உப்புவெளி சுகாதார வைத்திய அதிகாரி ருத்ரா, பிரதேச சபை செயலாளர் தாதியர், பொது சுகாதார பரிசோதகர்கள், அரச ஊழியர்கள், பாடசாலை மாணவர்கள், பொதுமக்கள் பங்கேற்றிருந்தனர். குறித்த நடைபவனியானது திருகோணமலை அனுராதபுர வீதி சந்தியிலிருந்து உப்புவெளி பிரதேச செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்டது. இதேபோல அனைத்திலும் சமத்துவம் எனும் தொனிப்பொருளில் சமத்துவம் சமூக நீதிக்கான மக்கள் அமைப்பின் ஏற்பாட்டில் சர்வதேச பெண்கள் தினம் கிளிநொச்சியில் சிறப்பாக இடம்பெற்றது. சர்வதேச பெண்கள் தின ஊர்வலம் 4 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இருந்து வரும் பெண்கள் தின விழிப்புணர்வு ஊர்திகளுடன் ஊர்வலம் ஆரம்பமாகி டிப்போ சந்தியை சென்றடைந்தது. பின்னர் கிளிநொச்சி கூட்டுறவாளர் மண்டபத்தில் பெண்களுக்கான உரிமைகளை சமூகம் கற்றுணர்ந்து வழங்க வேண்டும், இல்லை போராடியே பெற வேண்டும் என்ற தலைப்பில் வழக்காடு மன்றம், பெண்கள் தின பிரகடனம், கவிதைகள், பறையிசை, நடனம் போன்ற அரங்க நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இறுதியில் சமத்துவம் சமூக நீதிக்கான மக்கள் அமைப்பின் அமைப்பாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் நன்றியுரையாற்றினார். இதன்போது 2019க்கான பெண்கள் தின பிரகடனமும் மேற்கொள்ளப்பட்டது. இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் மகளிர் தின நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. மன்னார் மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச மகளிர் தினம் மற்றும் சாதனை பெண்களுக்கான விருது வழங்கும் நிகழ்வு மன்னார் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றது. மாற்றுத்திறனாளிகளாக இருந்து கொண்டு தங்களுடைய விளையாட்டுத்துறை மற்றும் கலைத்துறை, எழுத்துத்துறைகளிலே சாதனை படங்கள் எழுதுகின்ற அந்த துறையிலே தனக்கென தனி இடத்தை பெற்றவராகவும் அந்த வகையில் பெண் எழுத்தாளராகவும் இருக்கின்றார். இவருடைய
எழுத்துத்துறை மற்றும் நடிகையாளர்கள் அருட்பணி வீணக் வெளியிட்ட இதயம் திறந்து என்கின்ற அந்த இசைத்தட்டிலும் பாடல் பாடியிருக்கின்றார். இசைக்கருவிகள் இசைப்பதிலும் வல்லவராகவும். மன்னார் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் குணபாலன் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. குறித்த நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் CM மோகன்தாஸ் மற்றும் விருந்தினர்களாக முசலி பிரதேச செயலாளர் KS வசந்தகுமார், மன்னார் வலயக்கல்வி பணிப்பாளர் KJ பிரெட்லி, திணைக்கள பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது பல்வேறு துறை சார்பாகவும் தெரிவு செய்யப்பட்ட சாதனை பெண்களுக்கான விருது வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது.